போன வீடியோல நம்ம அபவுட் டயலாக் widget பத்தி பார்த்தோம். இப்ப செகண்டா நம்ம கொண்டு வந்தது அபவுட் லிஸ்ட் டைட்டில்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இது என்னது அபவுட் லிஸ்ட் டைட்டில் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம சர்டைன் கலெக்ஷன் ஆஃப் த லிஸ்ட் நம்ம ரெடி பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஏதோ ஒரு மார்க்கெட்க்கு நீங்க போக போறீங்க. மார்க்கெட் போகும்போது நம்மளுக்கு ஏதாவது சர்டைன் லிஸ்ட் வேணும். என்ன எடுத்துட்டு போணும்? என்ன வாங்கணும்? நம்மளுக்கு என்ன தேவை? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்ட வந்து முன்னாடி நாளே வந்து கிரியேட் பண்ணி வைப்போம். அதே போல நம்மளுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்றதா இருந்தாலும், அதுல சர்டைன் லிஸ்ட் இருந்துச்சுன்னா, நம்ம ஈஸியா வந்து வெரிஃபை பண்றதுக்கும், இப்போ கிரியேட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் எஜுகேஷன் பசங்க வந்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இப்ப எஜுகேஷனுக்கு நம்ம ஒரு சர்டைன் டைப் ஆஃப் லிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கோ. இன்னைக்கு வந்து இந்த போர்ஷன் முடிக்கும். அடுத்த நாள் இந்த போர்ஷன் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிடணும். அந்த லிஸ்ட் கிரியேட் பண்றது வந்து ரோ மூலியமா கிரியேட் பண்ணிக்கலாம். அதுதான். இப்பயும் நம்ம அதே போல தான் பார்க்க போறோம். இட் இஸ் எ சிங்கிள் ஃபிக்ஸ்டு ஹை ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரோல நெக்ஸ்ட் ஒரு ரோ, நெக்ஸ்ட் ஒரு ரோன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்ட நம்ம கிரியேட் பண்ண போறோம். இது வந்து ஒரு டிபிக்கல் கன்டென்ட்டா இருக்கும். இதுல வந்து சம் டெக்ஸ்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் ஆஸ் லெண்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குங்க. நம்ப என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ்னா, ஷேப் பண்ணிக்கலாம், செலக்டிங் டைட்டில் குடுக்கலாம், கலர் குடுக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம், ஆன் பிரஸ் பண்ணிக்கலாம், ஆன் டேப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அ சப்டைட்டில்ஸ்க்கு வந்து குடுத்துக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம், விஷுவல் டென்சிட்டி வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம், லெண்டிங் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒரு டைட்டில் குடுக்குறீங்கன்னா, அது கீழயும் 3 டைட்டில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹிஸ் தேர் லைன், ஹிஸ் 3 லைன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. இந்த அபவுட் லிஸ்ட் டைட்டில்குள்ள. பட் நம்ம பேசிக்கா ஒரு 4, 5 ஆம் டைட்டில்ஸ் மட்டும் இதுல பார்க்கலாம். ஸோ, இப்ப நம்ம வந்து ப்ரோகிராம்க்குள்ள போலாம். இப்ப நம்ம ப்ரோகிராம்க்குள்ள வந்துட்டோம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு சின்ன லிஸ்ட் வியூ வந்து டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணோம். இட் இஸ் மெட்டீரியல் பேக்கேஜ் தான் இம்போர்ட் பண்றோம். ஸோ நார்மலான பேசிக் ஒரு கிளாஸஸ் வந்து குடுக்க போறோம். இங்க நம்மளுக்கு டெமோ ஆப்ன்னு சொல்லி நம்ம குடுக்குறோம். ஸோ இது ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ல நம்ம பண்றோம். இப்ப கன்டென்ட்குள்ள வரோம். இதுல என்ன பண்ணியிருக்கோம்னா, ரிட்டர்ன் மெட்டீரியல் ஆப்ப தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல் ஆப்க்குள்ள ஸ்டாக் ஃபோல்ட் நம்ம குடுத்துருக்கோம். அந்த ஃபோல்டுல நான் என்ன குடுக்குறேன்னா, டெமோ ஆப்ன்னு சொல்லி குடுக்குறோம். ஸோ இட் இஸ் டெமோ ஆப் வந்து நம்மளோட ஆப்போட டைட்டில். இப்போ ஒரு பாடில என்ன குடுக்க போறோம்னா, லிஸ்ட் வியூ வந்து குடுக்குறோம். முன்னாடி பார்த்ததுல வந்து நம்ம ஷோகேஸ் அப்படின்னு குடுத்துருப்போம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பாடில வந்து ஷோகேஸ் ஆயி நம்மளுக்கு வெளிய வரணும் அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க வந்து லிஸ்ட் வியூன்னு குடுத்துருக்கோம். இப்போ இந்த சைல்டுக்குள்ள நம்ம வந்து சர்டைன் லிஸ்ட்ட வந்து நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன லிஸ்ட் குடுக்குறோம்னா, நம்பளோட ம் லிஸ்ட்டோட டைட்டில். ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டில் குடுக்க போறோம். ஸோ, இதுக்காக நம்ம என்ன குடுக்குறோம்னா, ஃபர்ஸ்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடுக்குறேன். இந்த டைட்டில்ல என்னன்னா இந்த டைட்டில்ல நான் என்ன குடுக்குறேன்னா, டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து குடுக்க போறோம். அந்த டெக்ஸ்ட்குள்ள நம்ம என்ன குடுக்க போறோம்னா, டெமோ டெமோ டெக்ஸ்ட் டெமோ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க போறோம். இதுதான் நம்மளோட டைட்டிலோட ஹெட்டிங். இப்ப நம்மளுக்கு இங்க இங்க பாருங்க. இங்க கூகுள்ன்னு சொல்லிட்டு இருக்கா? இதே போல இங்க நம்ம வந்து டெமோ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுத்துருக்கோம். இதுதான் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது குடுத்துட்ட உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு சப்டைட்டில் வந்து நம்ம குடுக்க போறோம். சப்டைட்டில் என்ன குடுக்க போறோம்னா, சப்டைட்டில் வந்து சப்டைட்டில்ல வந்து அதுவும் நம்ம டெக்ஸ்ட்டா தான் குடுக்க போறோம். ஸோ டெக்ஸ்ட்ல வந்து என்ன குடுக்குறேன்னா, டெமோ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். சாரி சப்டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இத ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டெமோ ஆப்ன்னு சொல்லிட்டு நம்மளோட டைட்டில் வந்து குடுத்துருக்கோம். ஸோ டெமோ டெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துருக்கோம். கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெமோ சப்டைட்டில்ன்னு சொல்லி குடுத்துருக்கோம். இதுதான் வந்து சின்ன ஒரு லிஸ்ட். இப்போ இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிளாங்க்கா இருக்கு. இதுக்கு ஒரு ஐகான நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஐகான இன்சர்ட் பண்றதுக்காக நம்ம இன்னொரு ஒரு விட்ஜெட் யூஸ் பண்றோம். அது பேர் வந்து ஆ லேனிங் சொல்லி சொல்வோம். இதுல வந்து என்ன பண்றேன்னா, ஐகான்ஸ் வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ ஐகான் நான் சொல்லிக் குடுக்குறேன். இந்த ஐகான்ல என்ன குடுக்குறேன்னா, ஐகான்ஸ் ஐகானோட ஷேப்ஸ் நம்ம குடுக்கணும். நம்ம ஒரு பெர்சன் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு பெர்சனோட ஐகான்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ வந்து நான் பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். பெர்சன் 1 இதுதான் நம்மளோட ஐகான் வந்து குடுக்குறேன். ஸோ இப்போ போயிட்டு ரன் ஆகி பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க. இங்க வந்து பெர்சனோட ஐகான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆயிடுச்சு. இப்போ ஓகே நம்ம பெர்சனோட ஐகான் போட்டாச்சு. இப்போ எனக்கு வந்து இதோட இந்த பாக்ஸ வந்து கலர் பண்ணணும். இல்ல இந்த பாக்ஸ்க்கு பின்னாடி ஒரு ஸ்டார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்ப என்ன பண்ணணும்னா, டெய்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்ஜெட் இருக்கு. டெய்லிங் யூஸ் பண்ணி நம்ம ஐகான வந்து ஃபிட் பண்ண போறோம். அதுலயும் நம்ம ஐகான் தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஐகான். இந்த ஐகானுக்குள்ள நான் இன்னொரு ஒரு ஐகான்ஸ் வந்து குடுக்க போறோம். அந்த ஐகான் வந்து எனக்கு ஸ்டாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸ்டாரா இருக்கணும் அப்படி உங்களோட விஷ் தான். நீங்க ஸ்டாரா குடுத்துங்க, பாக்ஸா குடுங்க, ஒரு ஸ்மைலி இமேஜா கூட குடுத்துங்க. அது வந்து உங்களோட விஷ். இப்போ நான் வந்து இங்க குடுத்துட்டு, இப்ப ரீலோட் பண்ணி பார்க்குறேன். இங்க பாருங்க. அட் த எண்ட் நம்மளுக்கு வந்து இங்க ஸ்டார் வந்து விசிபிள் ஆயிருக்கு. ஸோ இதுவும் ஒரு இப்போ வந்து நீங்க ம் மார்க் பண்றீங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட்டா மார்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஸ்டார் வந்து ரொம்ப மேஜரா ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இத இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுக்கு வந்து என்னோட பேடிங் வந்து எட்ஜஸ் வந்து கட் ஆயிருக்கணும். எட்ஜஸ் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து கன்டென்ட் பேடிங்ன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு. அதுல வந்து நான் எட்ஜ் வந்து எட்ஜ வந்து இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எட்ஜ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆல்க்குள்ள ஒரு வேல்யூ குடுக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன குடுக்கலாம்? ஒரு 40 அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 40ன்னு குடுத்துட்டு நான் இப்போ இங்க ரன் பண்றேன். பண்ண உடனே, இங்க பாருங்க. இதோட அ எட்ஜ் வந்து ரொம்ப தூரமா இருக்கு. ஒவ்வொரு ஸ்பேஸ் வந்து ரொம்ப தூரமா இருக்கு. ஸோ, இப்போ வந்து நம்ம இந்த எட்ஜஸ் எடுத்துடலாங்க. இப்ப இதே மாரி எனக்கு இன்னொரு லிஸ்ட்டும் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க இந்த லிஸ்ட் போலயே இன்னொரு லிஸ்ட்டும் வந்து காப்பி பண்ணிட்டு தென் பேஸ்ட் பண்ணிட்டு, நீங்க மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 2 லிஸ்ட் இது போல இருக்கும். இதே போல நீங்க வந்து மறுபடியும் கூட ஒரு லிஸ்ட் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இன்னொரு லிஸ்ட் போட்டீங்கனாலும், இன்னொரு லிஸ்ட் வரும். இதே போல தாங்க லிஸ்ட்டுக்குள்ள நம்ம எத்தன லிஸ்ட் வேணா போட்டுக்கலாம். இதுதான் இதோட ஒர்க். ஸோ ஸோ, இப்போ நம்ம வந்து 3 டெக்ஸ்ட் மாரி லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லிஸ்ட் வந்து நம்ம ஆன் பிரஸ்ஸும் இல்ல, எந்த வொர்க் பண்ணல. ஆனா சும்மா இருக்கு. இப்போ இதுல எனக்கு ஒண்ணு மட்டும் எப்பயுமே செலக்டடா வேணும். அப்பதான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு கலர் டிஃபரன்ஸோட பார்க்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நான் செலக்டட் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணணும்னா செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்ஜெட் இருக்கு. அத வந்து நான் ட்ரூன்னு சொல்லி குடுக்க போறேன். ட்ரூன்னு குடுத்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்ப பாருங்க. இப்ப பாருங்க. ப்ளூ கலர்ல ஆயிடுச்சு. ஸோ இப்போ வியூவர்ஸ்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட்ல அனேபிள்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நெக்ஸ்ட் போனீன்னாலும் இதே கலர் வந்து விசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபைக்காக நம்ம குடுக்குறோம். ஓகே எனக்கு வந்து இது கலர் சேஞ்ச் பண்ணணும்ப்பா. எனக்கு இந்த கலர் புடிக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இதுலயும் வந்து செலக்டட் டைட்டில் கலர் அப்படின்னு இருக்கும். இந்த டைட்டில் கலர்ல நீங்க என்ன வேணா போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து என்ன குடுக்குறேன்னா, கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஸ் வெயிட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இந்த கலர்ல என்ன குடுக்க போறேன்னா, ம் ப்ளூ அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து கிரீன் அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். இந்த ப்ளூ கிரே அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்க போறேன். இப்ப பாருங்க கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஃபுல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இது இதோட ப்ராப்பர்ட்டீஸ். இது மாரி உங்களுக்கு வேணும்னா எப்ப வேணா ப்ராப்பர்ட்டீஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதுல இருக்க பாதி லிஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல செலக்டட் ப்ராப்பர்ட்டியும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இவ்ளோ வொர்க்ஸ் வந்து நடந்துருச்சு. இத ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிடலாம். நம்மளுக்கு என்ன ஆகும்?
ஓகே. இப்போ இவ்ளோ ப்ராப்பர்ட்டீஸ் நடந்துச்சு. இப்ப எதுவுமே எனக்கு டச் பண்ணா ஆன் டேப் ஆகல. ஒண்ணுமே வொர்க் வந்து இங்க நடக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்பதான் நம்மளோட ஒரு கரெக்ட்டான ஒரு வெட்ஜெட் ப்ராப்பர்ட்டி வராங்க. ஆன் டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வருது. இந்த ஆன் டேப் நீங்க குடுத்தீங்கன்னா, நம்ம வந்து பிரஸ் பண்ணோம்னா, இது வந்து ரியாக்ட் ஆகும். இப்போ நீங்க பிரஸ் பண்ணீங்கனாவே, இது வந்து ஆக்டிவேட் ஆகுற மாரி உங்களுக்கு வந்து விசிபிளா பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆன் டேப் குடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ ஆன் டேப் குடுத்துட்டு, நீங்க ஆன் டேப் குடுத்துட்டு இங்க டேப் பண்றீங்களா பாருங்க. ரியாக்ட் ஆகுது. பாருங்க. ஓகே. இப்போ ஆன் டேப் குடுத்துட்டீங்க. இப்போ லாங் பிரஸ் குடுத்தாலும் எனக்கு வந்து அது ரியாக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆன் லாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆன் லாங் பிரஸ் அப்படி குடுத்துட்டு, இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டீஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பிரஸ் அப்படின்னு நான் குடுத்துட்டு, இங்கேயும் நான் வந்து குடுக்குறேன். ஸோ இங்க வந்து நீங்க ரொம்ப நேரம் பிரஸ் பண்ணீங்கன்னா கூட இங்க பாருங்க. ரொம்ப நேரம் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து அடுத்த செகண்ட் ஆகும். இது ரொம்ப நேரம் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அப்படியே தெரியும். சரி ஓகே. இவ்ளோ ப்ராப்பர்ட்டீஸ்லாம் குடுத்தாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்ஜெட்ட வந்து கொண்டு வரேன். இது என்ன பண்ணும்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் ட்ரூ ஆக்கிட்டு இப்ப ரன் பண்றேன். நீங்க எவ்ளோ ஆன் பிரஸ் குடுத்து என்ன பண்ணாலும், இந்த டென்ஸ் ட்ரூ அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது சின்னதா ஆயிடும். ரொம்ப சின்னதா இருக்கும். முன்னாடி இருந்த ஒரு ஃபாண்ட்ல இருந்து ரொம்ப குறைஞ்சு ரொம்ப சின்னதா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றான், இப்ப எனக்கு ஆன் பிரஸ் இருக்கு, ஆன் அ ஆன் டேப் இருக்கு. இது இருந்தாலும் எனக்கு எதுவுமே ஒர்க் பண்ண தேவையில்ல. அது வந்து ஒரு மாதிரி பிளர்ரா இருக்கணும். ஒரு மாரி கலர் வந்து ரொம்ப டிம்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா, சம் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து ஒர்க் ஆகாது சிலதுல பார்த்திருக்கீங்களா? அது போல உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகணும்னு சொன்னா எனேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. எனேபிள்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த எனேபிள்ட்ல என்ன குடுக்குறேன்னா, நான் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஃபால்ஸ்ன்னு குடுத்துட்டு இப்ப ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இப்ப பாருங்க விசிபிள் இப்ப நான் பிரஸ் பண்றேன். ஆனாலும் இது ஆன் டேப் ஆகல. ரொம்ப லாங் பிரஸ் பண்ணா ஆன் ஆன் லாங் பிரஸ்ஸும் ஆகல. இப்ப டென்ஸ் வந்து கரெக்ட்டா ஏன்னா டென்ஸ் மட்டும் தான் வொர்க் ஆகுது. நம்ம எனேபிள் ஃபால்ஸ் அப்படின்னு குடுத்தா, இது உண்மையாவே வந்து பின்னாடி வந்து ட்ரூல இருக்கும். ட்ரூல ஆக்டிவேட்டா இருந்தா உங்களுக்கு வந்து விசிபிள் கிளியரா கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு ஸ்லைடு வந்து பண்றது. ஸோ, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, இப்போ மல்டிபிள் லைன் வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணணும். இப்ப நம்ம சிங்கிள் லைன் டெமோ சப்டைட்டில் தானே ஆட் பண்ணியிருக்கோம். இப்ப நெறைய எனக்கு லைன் ஆட் பண்ணணும் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன குடுக்குறேன்னா, கீழ வந்து ஸ்லாஷ் என் அப்டின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இன்னொன்னுனா டெமோ சப்டைட்டில், ஆம் டெமோ டெமோ லிஸ்ட்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ, இங்க டென்ஸும் இதுவும் நான் வந்து எடுத்துர்றேன். நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ, இத குடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் என்ன குடுக்குறேன்னா, ஹிஸ் 3 3 லைன்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஹிஸ் 3 லைன்ஸ்ல வந்து நானு 3 லைன்ஸ்ல வந்து நான் என்ன பண்ணேன், ட்ரூ அப்டின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ, இது வந்து ட்ரூல இருக்கு அப்டின்னு அர்த்தம். இப்ப நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா இங்க டெமோ சப்டைட்டில் இருக்கும். டெமோ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3, 3 சப்டைட்டிலா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கும். இது போல நீங்க வந்து ஒவ்வொரு டைட்டில் கீழயும் சப்டைட்டில் வந்து ஆட் பண்ணிட்டு வந்துரலாம். இதுக்கு வந்து ஹிஸ்டரி லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்ஜெட் இருக்கு. இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ வந்து நம்ப ஹிஸ்டரி லைன பத்தி பார்த்தோம். ஸோ, ஹிஸ்டரி லைன் இப்போ பேசிக்ஸ் வரையும் பார்த்தாச்சு. இப்ப நம்ம நெறைய லிஸ்ட் வரணும். ஒருவேள நம்ம நெறைய லிஸ்ட் கிரியேட் பண்ணா நம்மளால ஸ்க்ரால் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ, அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த லிஸ்ட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இங்க டைட்டில் நம்ம குடுத்துருப்போம். இத வந்து நம்ம இப்ப சேஞ்ச் பண்ண போறோம். இருக்கிற இந்த பிராக்கெட்ல இருந்து அடுத்த பிராக்கெட் வரையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ, இப்போ நம்ம இந்த லிஸ்ட்ல இந்த சைல்டுல என்ன குடுக்க போறோம்னா, ஒரு லிஸ்ட்ட வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ, இந்த லிஸ்ட் டைட்டில்ல வந்து இந்த லிஸ்ட் டைட்டில்ல நம்ப ஒண்ணு குடுக்க போறோம். அது என்னதுன்னா, லிஸ்ட் டாட் டிவைடர் மாரி குடுக்க போறோம். இதுல நெறைய டைட்டில்ஸ் வந்து நம்ம குடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, இந்த டைட்டிலுக்கு முன்னாடி நான் என்ன குடுக்க போறேன் அப்டின்னா, ஸோ இத ரிமூவ் பண்ணிக்கலாம்.
இதுக்கு முன்னாடி ஒரு கன்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன். இந்த கான்டெக்ஸ்ட்லேயும் வந்து நான் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறேன். இந்த கான்டெக்ஸ்ட் பக்கத்துல ஒரு டெஸ்ட் வந்து நான் விசிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். டெக்ஸ்ட் டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விசிபிளா இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த டைட்டில் பக்கத்துல ஒரு பிராக்கெட். இப்பதான் நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். இப்ப நம்மளுக்கு லிஸ்ட் ரெடி பண்றதுக்கான ஒரு சர்டைன் கண்டெய்னர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம லிஸ்ட் வந்து ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டா நான் வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுக்குறேன். கான்ஸ்டன்ட்ல வந்து லிஸ்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு கொடுக்குறேன். இந்த லிஸ்ட் டைட்டில்குள்ள நான் ஃபர்ஸ்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைட்டில் அது எப்படி இருக்கும்னா எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். அந்த டெக்ஸ்ட்குள்ள என்ன கொடுத்துருக்கணும்னா லிஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இதுதான் எனக்கு விசிபிள் ஆகணும். ஓகே, லிஸ்ட் 1 சொல்லி கொடுத்தாச்சு. சும்மா லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 இருந்தா நல்லா இருக்காது. பக்கத்துல ஒரு ஐகான் இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ஆப்ஸ்ல வந்து ஐகான்ஸ் வந்து இருக்கும். அப்படி இருந்தாதான் வந்து யூசருக்கு இன்டராக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அதை வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ எண்டிங் சொல்லிட்டு கொடுக்குறேன். இதுல வந்து ஐகான்ஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஐகான்ல என்ன கொடுக்குறேன்னா மறுபடியும் ஒரு ஐகான்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஐகான் பர்சன். ஸோ கேப்ஸ் பிஆர் சோயன் பர்சன் 1 பர்சன் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஐகான் பர்சன் பத்தி நம்ம கொடுக்குறேன். இதே போல சர்டைன் கண்டெய்னர் போலயே நான் வந்து நிறைய மோர் கண்டெய்னர் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஸோ காப்பி பண்ணிட்டு ஒரு லிஸ்ட் கமா கொடுத்துட்டு பேஸ்ட் கமா கொடுத்துட்டு பேஸ்ட் வெயிட் பேஸ்ட். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு கீழே பேஸ்ட் தென் ஒரு பேஸ்ட் தென் ஒரு பேஸ்ட். ஒரு சர்டைன் அமௌண்ட் நான் வந்து பேஸ்ட் பண்றேன். ஃபார்மேட்டா மாத்திக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சர்டைன் அமௌண்ட் ஆஃப் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ண லிஸ்ட் 1 கொடுத்துருக்கோம். இங்க லிஸ்ட் 2 கொடுத்துக்கலாம். இங்க லிஸ்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். லிஸ்ட் 4 லிஸ்ட் 5 அண்ட் ஃபாலோயிங் தட் லிஸ்ட் 6 கொடுக்குறேன். இங்க லிஸ்ட் 7 கொடுக்குறேன். தென் லிஸ்ட் 8 தென் இங்க லிஸ்ட் 9 கொடுத்துக்கலாம். லிஸ்ட் 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இன்னும் வேணும்னா இன்னும் 2-3 லிஸ்ட் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கமால இங்க போட்டுடலாம். ஒரு லிஸ்ட் 2-3 லிஸ்ட். இப்போ இங்க வந்து 11 லிஸ்ட், இங்க வந்து 12th லிஸ்ட் கொடுக்குறேன், 13th லிஸ்ட் கொடுக்குறேன், தென் இங்க ஃபைனலா 14th லிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க இவ்வளோ லிஸ்ட் கொடுத்தா இவ்வளோட போதுமா, நம்மளுக்கு வந்து அவுட்புட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. நம்ம ஏன்னா இந்த லிஸ்ட் போட்டு முடிக்கும் போது நம்ம இங்க ஒரு கமாண்ட் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னா .to list அப்படின்னு சொல்லிட்டு ஒரு widget இருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லிஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இங்க என்ன எரர் வருதுன்னா invalid content personal. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதா இல்லையான்னு. ஸோ நான் வந்து ரீலோட் பண்றேன். ஸோ ஐகான்ஸ் நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ ஐகான் நான் வந்து ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துட்டேன், சாரி. இது வந்து கேப்ஸ்ல இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கோட் நிறைய போட்டா பழகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம பர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ண உடனே இங்க பாருங்க நம்ம லிஸ்ட் 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு ஸ்க்ராலபிளா இருக்கு பாருங்க. லிஸ்ட் 14 வரை இருக்கு. அப்படியும் உங்களுக்கு வந்து ரன் ஆயிடுச்சு. இதுதான் அவுட்புட் வருது. ஸோ இப்படிதான் இருக்கும். இப்போ வரையும் நம்ம பார்த்தது வந்து லிஸ்டோட பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். இதை வச்சு நம்ம வந்து டு டூ லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வெட்ஜெட்ல வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்.